ஃப்ரீ ஃபயரில் ட்ரிபிள் ஷாட் ஐஸ் பாம் யூஸ் பண்ணுறவங்க மொத்தம் 4 இதாங்க. ஃபர்ஸ்ட் டைப் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா சரியான ப்ரோ பிளேயர்னே சொல்லலாங்க. நம்மளுக்கு இது எப்படிலாம் நல்லா யூஸ் பண்ணணும்னு தெரியும். பட் இருந்தாலும் 1-2 மேட்ச்லாம் சிக்கும். இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இவன் குட்டிக்காரன் அடிச்சா கூட இவன் கண்ணில் படவே படாது. ஆனால் கிடைக்கிற மேட்ச்சில் சும்மா செம்மையாக யூஸ் பண்ணி எனிமே போட்டு தருவான். ஆள் தெரியல போட்டுருக்கு. செகண்ட் டைப் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு இவன் வக்கலன்னு சொல்ல முடியாது. கிடைக்கும். பட் எந்த மாதிரி டைமில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இவன் பேக்கில் கத்து லூட் இருக்கும்போது கிடைக்கும். அந்த டைமில் ஒழுங்கு இந்த நாய் பாம்பே யூஸ் பண்ணி தொலை மாட்டான். அப்படி இருக்கும்போது இதை சொல்ல ஆகணும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. தேர்ட் டைப் மூணாவது பார்க்க போறவங்க பார்த்தீங்கன்னா சரியான மஞ்சமாக்கனே சொல்லலாங்க. சில பேர் தேடுனாலும் கிடைக்காது. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீச்சின்னு கிடைக்கும். பட் யூஸ் பண்ண தான் தெரியாது. ஏன்டா இந்த ட்ரிபிள் ஷாட் ஐஸ் பாம் யூஸ் பண்ண தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இருந்தாலும் இந்த நாய்க்கு தெரியாதுங்க. கவர் எடுத்து அடிக்கிற பேர்ல குளோவால்குள்ள இவன் கால் சென்டர்லேயே விட்டு இவன் ஃபர்ஸ்ட் ஆயிடுவான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு. நாலாவது ரகம் இவங்க எல்லாம் என்ன ரகத்துல கன்சிடர் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. எனிமி குளோவல் போட்டு இவன் பக்கத்துல வந்துட்டான்னு வைங்களேன், பயத்துல கல் எறிஞ்சாப்புல பேக்ல இருந்த எல்லா ஐட்டத்தையும் விட்டு எறிவான். பட் இங்க சோகம் என்னன்னா இவ்வளவு எரிஞ்சோம் எனிமி பின்னாடி கூட வந்து இவன் பெடல வச்சுடுவான்.